ஆர்மி, போலீஸு, எஸ்எஸ்ஜிடி இதுக்கெல்லாம் நீங்கள் தனித்தனியாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களா? அப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணாவே ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான வழிகள் அதிகமாகவே இருக்குது. என்னங்கிற வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினான கேட்டீங்க ஜென்ரல் நாலேஜு, மேக்ஸு, ரீசனிங்கு, கரண்ட் அஃபேர்ஸ் இதான் மேக்ஸிமம். முதல்ல ஜென்ரலாக கேட்கக்கூடிய கேள்வி, வரக்கூடிய கொஸ்டின்ஸு இதாக வரும். இதான் அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு அடித்தளமே இந்த பேசிக்கான விஷயம் தான். என்னென்னா, நீங்கள் டெல்லி போலீஸு, இல்லைனா ரயில்வே போலீஸு, தமிழ்நாடு போலீஸு, ஆர்மி, எஸ்எஸ்ஜிடி இதுக்கு எல்லாத்துக்குமே அடித்தளமான கொஸ்டின்ஸு இதான் கேட்பாங்க. இது வந்து பேசிக்கு. இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷனில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். ட்ரேட்மெண்ட்ஸில் நீங்கள் ஆகும்போது அது கொஞ்சம் வித்தியாசங்கள் மாறும். ஆனால் இந்த ஜென்ரல் நாலேஜு, கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸு இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலை பொறுத்தளவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன அதிகபட்சம் எஸ்எஸ்ஜிடிக்கு வந்து 5 கிலோமீட்டர், மற்ற எல்லா ஃபோர்ஸுக்குமே 1600 மீட்டர் தான் வைப்பாங்க. மற்ற எதுக்குமே அதிகம் கிடையாது. நீங்கள் தமிழ்நாடு போலீஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்மியாக இருக்கட்டும், இல்லை டெல்லி போலீஸு, இல்லை ரயில்வே போலீஸ் எதுக்காக இருந்தாலும் 1600 மீட்ரு. எஸ்எஸ்ஜிடிக்கு மட்டும் போனீங்க அப்படின்னா 5 கிலோமீட்ரு. அதாவது சிஏபிஎஃப்பில் வந்து ட்ரேட்மேனுக்கும் சில ட்ரேடு 5 கிலோமீட்ரு, மற்றதெல்லாம் 1600 மீட்ரு தான். இதான் பேசிக்கு ஃபிசிக்கலில். அது போக வந்து புல்லப்ஸு, புஷ்அப்ஸு, ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெச்சபிள் பண்ணுறதுலாம் பேசிக்கான ஒரு ஒர்க் அவுட்டு. இது கண்டிப்பாக எல்லோரும் பண்ணியிருப்போம், பண்ணித்தான் ஆகணும். இதை தவிர்த்து ஆர்மிலையும் சரி, தமிழ்நாடு போலீஸும் சரி, இல்லை டெல்லி போலீஸு, இல்லை ரயில்வே போலீஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன்ஸில் வித்தியாசம் வரும். லாங் ஜம்பு, இல்லை ஹை ஜம்பு, இல்லை குண்டெறிதல் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன்ஸில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. மற்றபடி ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. இதையும் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். லாங் ஜம்பு, ஹை ஜம்பு, லாங் ஜம்ப் இல்லைன்னா ஹை ஜம்ப் சாய்ஸ் அந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் டேபிள். நம்ம என்ன படிக்கணும், எந்த நேரத்தில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங். இந்த டைம் டேபிள் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும். 1 மணி நேரம் ஜென்ரல் நாலேஜு, 2 மணி நேரம் ஒர்க் அவுட்டு, இல்லை 1 மணி நேரம் ஒர்க் அவுட்டு, கிரவுண்ட் ஒர்க் அவுட் பண்ணணும், ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஸ்ட்ரெச்சபிள் பண்ணிவிட்டு, புல்லப்ஸ், புஷ்அப்ஸ், கிரவுண்ட் ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் பண்ணணும். நியூஸ் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவில் நியூஸ் பேப்பர் படித்தா தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உலகத்தில் என்ன நடக்குது, இந்தியாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கிற நாலேஜ் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக ரெகுலராக படிக்க ஆரம்பிங்க. எஸ்எஸ்ஜிடி பொறுத்தளவில் 2026 எக்ஸாம் டேட் அவுட் ஆக போகுது. நீங்கள் எல்லாத்துக்குமே தனித்தனியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி, நீங்கள் அதுக்கு படித்து எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தனித்தனியாக நீங்கள் உட்காந்து படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த பிளானை வந்து நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் மாறும். அது நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன போட்டிருக்காங்களோ பார்த்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினீங்கன்னாவே உங்களுக்கு இந்த எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற 2026 வேக்கன்சி, 26, 27 வேக்கன்சி கண்டினியூவாக வரப்போகுது. எஸ்எஸ்ஜிடி 2026 எக்ஸாம் வரப்போகுது. 2026, 2027 செப்டம்பரில் வேக்கன்சி ரிசீவ் ஆகும். ரயில்வே போலீஸுக்கு வேக்கன்சி ஆக போகுது. அந்த மாதிரி சிஎஸ்எஃப்க்கு ட்ரேட்மேனுக்கு வேக்கன்சி ஆக போகுது. இந்த இரண்டு வர 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 இன்னும் வேக்கன்சி பேராமிலிட்டரி ஃபோர்ஸ்லையும் சரி, ஸ்டேட் போலீஸில் மாற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு போலீஸில் ஆனுவல் பிளான் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வர கண்டினியூவாக வந்து வேக்கன்சி இஷ்யூ பண்ணிட்டே இருக்க போகிறாங்க. அதனால எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. இதுக்கு ரெடி ஆகலை, ஸ்டேட் போலீஸ்க்கு ரெடி ஆகலை, அதுக்கு ரெடி ஆகலை, மார்க் குறைச்சிருந்தாலும் பரவாயில்ல, கூட இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா மார்க்கை வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. எக்ஸாம் எழுதியாச்சு, முடிஞ்சு போச்சு, அதை மாற்ற முடியாது. நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டினியூவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான், நீங்கள் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் பாஸ் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி ஆகிக்கலாம். எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பாஸ் பண்ணால் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் ரெடி ஆகலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் சில நேரம் டாக்குமெண்ட்ஸ் வாங்க முடியாது, லேட் ஆகும், முன்ன பின்ன ஆகும். அதனால ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்தளவில் எப்போதுமே எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். அப்படி ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிரும். உங்களுக்கு டைம் தள்ளி போகாது. நீங்கள் நினச்ச கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். 2026 எக்ஸாமில் எல்லோரும் பாஸ் பண்ணுறதுக்கு ஆல் த பெஸ்ட். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆர்மி, போலீஸ், எஸ்எஸ்ஜிடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.